நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான விடயத்தை பேச போகிற நண்பர்களே, இன்று ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிறார், மற்றொருவர் துருக்கி இஸ்தான்புலிலே இருக்கிறார். இன்றைய நாளிலே ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை ஒன்று, முக்கியமான விடயம் ஒன்று அரங்கிற்கு வருகிறது. இன்று இறுதி நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே அந்த இடத்திற்கு ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய நாளிலே இறுதி நாளிலே அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒருவர் துருக்கி இஸ்தான்புலிலே இருக்கிறார். யார் அவர் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரெண்டிங்கிலே போனது ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒருவர் யார் என்று சொன்னால், ஏதோ ஒரு சாயல் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா? அந்த சாயல் இருக்குன்னு சொன்னவர் தான் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி. என்ன சாயல் என்று சொன்னால், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் சாயலை ஒத்திருக்கிறது தனது புகைப்படம் என்றுதான் அந்த விடயம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் சாயலை அவருடைய புகைப்படம் ஒத்திருப்பதாக அந்த சாயலில் இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது இப்பொழுது ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை அமர்விலே இந்த தமிழர்களுக்காக ஏதாவது ஒரு விடயத்தை செய்யுமாக என்று எதிர்பார்க்கப்பட்டது. பலரும் எதிர்பார்த்தார்கள். நாங்கள் சொன்ன ஆரம்பத்திலேயே எந்த ஒரு விடயத்தையும் செய்யாது என்று சொல்லி இந்த அரசாங்கம் மிக தெளிவான ஒரு விடயத்தை சொல்கிறது. தமிழர்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள், எங்களுடைய அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் சரியாக இருக்கும் என்ற ஒரு பிம்பத்தை காட்ட எத்தனிக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே மிக அண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் சாயலை ஒத்திருப்பதாக சொன்னவர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி. இவரை பற்றி நான் கடந்த காலங்களிலே சொல்லியிருந்தேன். மிக அண்மையிலும் ஒரு காணொலியிலே சொல்லியிருந்தேன். அதாவது அர்ச்சுனாவோடு கொள்விய விடயம் தொடர்பிலே சொல்லியிருந்தேன். அதாவது இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு அரசியல் பிரஜையும் மற்றவர்களாக துருக்கி இஸ்தான்புலிலே அவர்கள் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சரோஜா சாவித்ரி பவுல்ராஜ், அதே போல ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பல்வேறுபட்டவர்களும் துருக்கிக்கு சென்றிருக்கிறார்கள், துருக்கியை பார்வையிடுவதற்காக. ஆனால் இன்றைய நாளிலே தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான தீர்மானமாக ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் இடம்பெறுகின்ற நாளிலே அங்கு அர்ச்சுனா இருக்கிறார். இந்த விடயம் அப்போ நான் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தேன். இந்த ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை பற்றி சொல்லியிருந்தேன், இளங்குமரனை பற்றியும் சொல்லியிருந்தேன். இவர்கள் நண்பர்களே, தமிழர்களுக்கு ஆகக்கூடிய காரியங்களை செய்தாலே அது பெரிய ஒரு விடயமாக இருக்கும்னு சொன்னேன். தமிழர் அபிவிருத்தி துறவிலே தமிழர்கள் என்பிபி அரசாங்கத்திற்கு பெரும் ஆதரவோடு பெரும் எதிர்பார்ப்போடு வாக்களித்தார்கள். ஆனால் என்பிபி அரசாங்கம் ஒரு தெளிக்கின்ற வேலைகளை செய்திருக்கிறதே தவிர மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக கடுமையான வேலைகளை செய்யவில்லை. ஜனாதிபதி வாயாலே பல்வேறுபட்ட வடைகளை சுட்டுக் கொண்டிருந்த பொழுதும் பணிகள் இடம்பெறவில்லை. நாங்கள் ஒருபுறம் சொன்னால் எங்களை கொன்றளித்ததாக சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கம் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் கொமிஷனுக்காகவோ ஏதோ அள்ளி தொளிப்பதற்காக வேலைகளை செய்திருந்தார்கள். அதிலே தமிழர் தேசங்களிலே பல்வேறுபட்ட அபிவிருத்திகள் இடம்பெற்றன. ஒரு சில அபிவிருத்திகள், பல்வேறு அபிவிருத்திகள் சொல்வதை விட ஒரு சில அபிவிருத்திகள் இடம்பெற்றன. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து செய்த பணிகளை பட்டியல் எடுத்து பாருங்கள். மட்டக்களப்பிலே என்னென்ன பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன, திருகோணமலையிலே என்னென்ன பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன, யாழ்ப்பாணத்தில் என்னென்ன பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன, கிளிநொச்சி, அதே போல் அம்பாறை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் என்று சொல்லி பல்வேறுபட்ட இடங்களிலும் யோசித்து பாருங்கள். இவருடைய பணிகளும் உங்களுக்கு புரியும். இப்பொழுது பார்க்கலாம், இந்த மன்னார் காற்றாலை விவகாரம் தொடர்பிலே இவர்கள் மக்களை தெளிவுபடுத்தும் வேலைகளை செய்யாமல் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த கடந்த காலங்களிலே தேர்தலிலே கேட்ட ரணில் இப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தால், அல்லாவிட்டால் சஜித் ஜனாதிபதியாக இருந்தால், இப்போ என்பிபி காரர்கள் எவ்வாறு போராடி இருப்பார்கள் ஒரு முறை நினைத்து பாருங்கள். நண்பர்களே, அரசியல் அரங்கிற்கு வந்து யதார்த்தபூர்வமாக மக்கள் அரசியலை செய்வது என்பது மிக சவாலானது. ஆனால் அந்த இடத்திற்கு சென்று செய்ய முடியும் என்பதை பல்வேறுபட்ட நாடுகள் செய்திருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், மிக அண்மையிலே பங்களாதேஷிலே ஷேக் ஹசீனா தூக்கி எறியப்பட்டார். அங்கு முகமது யூனுஸ் தலைமையிலான அரசாங்கம், பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசாங்கம் பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் நண்பர்களே வாய்ச்சொல்லில் வீரரடி பாப்பா என்று சொல்லி பணிகளை ஏதோ ஒரு வகையில் அள்ளி தெளிக்கின்ற பணிகளை செய்வது கூடு, ஆனால் பல்வேறுபட்ட காத்திரமான பணிகளை செய்யவில்லை. நீங்கள் சிங்கள தேசங்களில் எடுத்து பாருங்கள். இந்த அரசாங்கம் இருக்கின்ற சிங்கள தேசங்களிலே எண்ணற்ற பணிகளை செய்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பல்வேறுபட்ட பணிகள், பாடசாலைகளிலே அபிவிருத்திகள், சுகாதார அபிவிருத்திகள், இன்னொரு பல்வேறுபட்ட பணிகள் செய்கின்றன. இவர்கள் பட்டியல் படுத்தி பார்ப்பார்களாக இருந்தால் செய்த பணிகளை தமிழர் தேசத்திற்கு பாரியதொரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடந்த 2015 நல்லாட்சி அரசாங்கம் இருந்தபொழுது மங்கள சமரவீர வெளிவிகார அமைச்சராக இருந்தார்.
மங்கள சமரவீர வெளிவிவகார அமைச்சராக இருந்தபோது ஐக்கிய நாடுகள் சபையிலே இதுவரை வரலாற்றிலே இடம்பெறாத வகையிலே ஐக்கிய நாடுகள் சபையின் பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணையை வழங்கியிருந்தது. ஆனால் அப்படி ஒரு தருணம் இலங்கை அரசியலிலே இது ஒருபோதும் வர முடியாது, வராது என்பது திண்ணமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ரணில் மைத்திரி ஆட்சி அரசாங்கத்திலே இருந்தபொழுது அவர்கள் இணை அனுசரணை வழங்கி தமிழர்களுக்கான தீர்வு எத்தனத்தை செய்வதற்காக ஒரு படத்தினை காட்டினார்கள். ஆனால் செய்தார்களா செய்யவில்லையா என்ற பணிகள் இடம்பெறவில்லை. ஏதோ ஒரு வகையிலே இழப்பீட்டுக்கான அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட அலுவலகத்தை உருவாக்கினார்கள், பணிகள் இடம்பெறவில்லை. ஆனால் அரங்கிற்கு காட்டும் முகமாக சர்வதேச இணை அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். இந்த அரசாங்கம் கூட அந்த ஒரு படத்தை கூட இணை அனுசரணை வழங்கி காட்ட மாட்டார்கள் என்பது திண்ணம். அப்போ ரஜீவன் போன்றவர்கள் ஆளுங்கட்சி அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு அவர்கள் உடன்பட வேண்டும். அதாவது ஒருவர் அமைச்சரவையிலே இல்லாவிட்டால் ஆளுங்கட்சி சார்பு பார்லமெண்ட்டில் இருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சி எடுக்கின்ற அனைத்து முடிவுகளுக்கும் ஒத்துழைக்க வேண்டும். அப்போ ஆளுங்கட்சி தமிழர்களுக்கு சார்பாக இனப்பிரச்சனை சார்பாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது எடுக்கவில்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்ட வேண்டும், வெளிப்படையாக பேச வேண்டும். அப்படி பேச இல்லை, அதை விடுங்க. பேசாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பணிகளையாவது செய்ய வேண்டும். அதை விடுத்து சும்மா தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் என்ற பிம்பத்தை படத்தை காட்டுவது என்பது ஒரு பிழையான விடயம். கடந்த காலங்களிலே அப்படி ஒரு படம் காட்டியவர் யாருன்னு சொன்னால் ஸ்ரீதரன். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பார்லமெண்ட் உறுப்பினராக தமிழரசு கட்சி சார்பாக இருக்கிறார். அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதாவது ஊழல் என்று சொல்வதை விட பண ஏய்ப்பு, அதாவது சொத்து சேர்த்த வழக்கு, சொத்து சேர்த்தமை தொடர்பில் அண்மையில் அவருக்கு எதிராக ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. அவருடைய மகள், அவருடைய மனைவி மீது பல்வேறுபட்ட சொத்துக்கள் இருக்கின்றன. அதே போல் அவர்களுடைய பார் பெர்மிட் ஒன்றும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே ரணில் ஆட்சி போய் அனுர் அரசாங்கம் வந்த பிறகு உடனடியாக வேகமாக போய் தமிழர்களின் சார்பிலே சந்தித்தவர் ஸ்ரீதரன். அப்பொழுது சொல்லப்பட்டது ஸ்ரீதரன் அந்த பார் பெர்மிட் விவகாரத்தை வெளியிலே விடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இந்த அரசாங்கம் சொன்னது ஒரு திராணியற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இந்த இடத்துல இருக்கிறது. கடந்த காலங்களில் சொன்னார்கள் நாங்கள் பார் பெர்மிட் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். இன்று வரை மகிந்த சமரவீர உள்ளிட்டவர்கள், அதாவது ஒருவருமே இந்த விடயத்தை செய்யவில்லை. அதாவது கடந்த காலங்களே மாறுதட்டினார்கள், நாங்கள் லிஸ்ட்டை வெளியிடுவோம் என்று. பல்வேறுபட்ட அழுத்தங்களின் மத்தியில் லிஸ்ட் வெளியிடப்படல. லிஸ்ட் வெளியிட்டிருந்தால் தமிழர்களுடைய பல்வேறுபட்ட நபர்களுடைய பல்வேறுபட்ட தமிழ் பிரதிநிதிகளுடைய முகத்திரை கிழிந்திருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் வக்காலத்து வாங்குவதற்காக அந்த லிஸ்ட்டை, அந்த பட்டியலை வெளியிடவில்லை. இப்பொழுது இந்த நான் சொன்னதைப் போல ஒரு விளையாட்டு அரசியலை ரஜீவன் எத்தனிக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அந்த படம் காட்டும் அரசியல் அவரின் சாயலிலே இருக்கிறது, இவரின் சாயலிலே இருக்கிறது என்று சொல்லி படம் காட்டுவதன் வாயிலாக இவர்கள் தலைவர்களாகி விட முடியாது என்பதுதான் எத்தனம். அதாவது நண்பர்களே, பணிகளை செய்யாமல் இவர்கள் படம் காட்டுகின்ற வேலைகளை செய்கிறார்கள். நான் சொன்னேன், டாக்டர் பவானந்த ராஜா எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. இளங்குமரனும் அதே விளையாட்டு தான். மூன்றாவது இவர். அப்போ இவர்கள் வந்ததிலிருந்து ஏராளமான படங்களை காட்டுங்க. நீங்கள் பொய் என்று சொன்னால் நான் அந்த இவருடைய தம்ப்நெயில், இவருடைய ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றை நான் தம்ப்நெயிலில் இணைக்கிறேன். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை முகப்புத்தகத்துக்கு சென்று பாருங்கள். அவருடைய முகப்புத்தகத்திலே தன்னுடைய மனைவியின் இசிடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் கல்லூரியில் அவர் செலவிடுகின்ற நேரத்தையும், அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், இந்த ஒரு அதாவது களியாட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றுகின்ற நேரம் தான் அதிகமாக இருக்கிறது. தனது சொந்தக்காரர்களை பார்லமெண்ட்டுக்கு அழைத்து வருவது பல்வேறுபட்ட பணிகள் நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படி இப்பொழுது கூட ஐக்கிய நாடுகள் சபையின் தமிழர்கள் சார்பிலே, அதாவது இலங்கை தொடர்பிலே பிரேரணை ஒன்று வருகின்ற தருணத்திலே அது தொடர்பிலே வாய் கூட திறக்கவில்லை. துருக்கி இஸ்தான்புல்லில் இருக்கிறார்கள். நண்பர்களே, அதாவது அரசாங்கம் செய்கின்ற நல்ல பணிகளுக்கு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஆளுங்கட்சியில் இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு யோசனை இருக்க வேண்டும். நாங்கள் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் பார்லமெண்ட்டில் இருக்கிறோம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன், அடுத்த முறை இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் பார்லமெண்ட்டுக்கு வரமாட்டார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அனுர அலையிலே வீசித்தான் இவர்கள் பார்லமெண்ட் உறுப்பினராக வந்தார்கள். மக்களுக்கு நான் மிக தெளிவாக நான் கடந்த காலங்களிலே ஊடகங்களிலே பணியாற்றும் போது நான் அறிந்திருக்கிறேன். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, இளங்குமரனை உள்ளிட்டவர்களை, டாக்டர் பவானந்த ராஜாவை கூட ஓரளவு மக்களுக்கு தெரியும். ஆனால் இவர்களை அதிக அளவில் மக்களுக்கு தெரியாது. ஆனால் மக்கள் அனுர அலையிலே அள்ளுண்டு அனுரவுக்கு விழுந்த வாக்குகள் தான் இவர்கள் பார்லமெண்ட் உறுப்பினராக வந்தார்கள். ஆனால் இந்த விடயங்களை இவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் மக்களுக்காக பணி செய்யாமல் இருப்பார்களாக இருந்தால் எதிர்வருங்காலங்களிலே பார்லமென்ற பதவிகளுக்கு கிடைக்காது என்பது அவர்களுக்கு தெரிந்த விடயம். அது அவர்களுக்கு அதனால்தான் என்ன தெரியவில்லை, போகின்ற காலத்தை ஓட்டி விடலாம் நினைக்கிறார்கள். ஆனால் விளையாட்டுத்தனமாக இருந்தால் வரலாறும் மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். சும்மா அவரை போல இருக்கிறேன், இவரை போல இருக்கிற படங்களை காட்டாமல் மக்களுக்கு நீங்கள் நல்ல தலைவர்களாக பணி செய்தால் மக்கள் உங்களை அவர் போல் இவர் என்று மக்கள் சொல்வார்கள். நீங்கள் சொல்ல தேவை, நீங்கள் சொல்லி படம் காட்ட தேவையில்லை, மக்கள் படம் போடுவார்கள். அவரை போல் இவர் இருக்கிறார் என்று சொல்லி சும்மா
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் என்ற சாயல் என்ற சொல்லி பிம்பத்தை காட்டுவதை விடுத்து ரஜீவன் திருந்த வேண்டும், ரஜீவன் இளங்குமரன் திருந்த வேண்டும். அதே நேரம் இன்றைய நாளிலே ஐக்கிய நாடுகள் சபை அமர்வாலே தமிழர்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது என்பது ஒரு நிதர்சனமான விடயமாக இருந்தாலும், ஒரு அரங்கிற்கு மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு ஒருவர் போயிருக்கிறார். வைத்தியர் அர்ச்சுனா சென்றிருக்கிறார். அது நாங்கள் அனைவருமே பாராட்ட வேண்டும். பலரும் சொல்வார்கள் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று சொல்லி. அவர்கள் செய்கின்ற பணிகளை நாங்கள் பேசத்தான் வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்றார். அதே போல் தமிழ் தேசிய தமிழரசு கட்சி சார்பிலே ஸ்ரீதரன் சென்றிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் செல்கிறார். செல்வதை நாங்கள் பேச வேண்டும். அதே நேரம் நண்பர்களே, அரங்கில் சர்வதேச அரங்கிலே ஒரு குரலாக வந்து ஒலிக்க வேண்டும். எங்களுக்கு தீர்வு வரும் வராத ஒரு விடயம் இருக்க, உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன் அரசாங்கம் பலஸ்தீன் இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்திலே பலஸ்தீன் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இப்பொழுது இலங்கை ஜனாதிபதி அண்மையிலே ஆதரவாக குரல் பெற்றிருந்தார். என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு தீர்வு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் வரும். அது நாங்கள் முன்னின்று எடுக்கிறோமோ முயற்சி எங்களுக்கு தரும். வரலாறும் இயற்கையும் அனைத்து மக்களுக்கும் ஒருவர் வறியவராக இருந்தால் என்றையாவது அவர் வசதியானவராக வருவார். அவர் வராவிட்டால் ஒரு குழந்தையாவது வசதியாக வரும். இது வரலாறும் இயற்கையும் எங்களுக்கு சொல்லி தந்த பாடம். வரலாறும் இயற்கையும் எல்லாருக்கும் வாய்ப்பை வழங்கும். அந்த அடிப்படையில் நண்பர்களே, இவர்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரஜீவன் படம் போடுவதை விடுத்து பணி செய்ய வேண்டும். அதே நேரம் தமிழருடைய ஐநா அமர்வு தொடர்பிலே தமிழர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, இப்படியான விடயங்களைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இதிலே நாங்கள் நாளைக்கு ரஜீவன் நல்லது செய்தாலும் அதனை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம், அதை ஆதரிப்போம். எனவே படம் காட்டுகின்ற அரசியலை விடுத்து மக்கள் பணி செய்ய வேண்டும். மக்கள் உங்களது படத்தினை போட்டு வடிவாக காட்டுவார்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.